வணக்கம் நண்பர்களே, இது திசை எட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்யக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா, தலைவர் தம்பி நான் அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது புலவர் புலைமைப்பித்தன் அவர்களால் எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்பு. இது சென்னையில் உள்ள பாவேந்தர் பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு. நண்பர்களே, புலவர் புலைமைப்பித்தன் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு கவிஞராக நம்மளுக்கு அறிமுகமாயிருக்கார். எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் இளையராஜா காலத்தில் அவர் நிறைய பாடல்கள் இருக்கார். நிறைய புகழ்பெற்ற பாடல்கள் எழுதின அவர் ஒரு பெரிய கவிஞர். அது மட்டும் கிடையாது, எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் சட்ட மேலவை துணைத் தலைவராக இருந்திருக்காரு. இப்போ சட்ட மேலவை கிடையாது, எம்ஜிஆர் ஆட்சியிலே அந்த மேலவை அப்படிங்கிற பதவியை எடுத்துட்டாங்க. சரி, இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. என்னென்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல இதில் தலைவர் தம்பி நான் அப்படிங்கிறது சரி. ஏன்னா அவர் புலமை பித்தனை தான் நான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தலைவர் யார் அப்படின்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆரை தான் அவர் தலைவர் அப்படிங்கிறாரு. தம்பி அப்படின்னு அவர் இந்த சொல்கிறது என்ன அப்படின்னா, மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் தம்பி அப்படிங்கிறார். அதாவது ஈழ விடுதலையுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் எந்த வகையிலலாம் புலவர் புலமைப்பித்தன் அந்த ஈழ போராளிகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை படிக்கிற மூலமாக தெரியுது. ரொம்ப நாள் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சி இப்போ தான் அந்த புத்தகம் கிடச்சிது. இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஈழ விடுதலைக்கு புலவர் புலமைப்பித்தன் எந்த வகையில் உதவி செஞ்சார், ஈழ விடுதலையை குறிப்பாக விடுதலை புலிகளை எப்படி எம்ஜிஆர் பார்த்தார், மூன்றாவதாக ராஜபக்சே அதே மாதிரி ராஜீவ்காந்தி இவங்க இந்த போரை கொண்டு சொன்ன விதம் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நாலாவதாக சகோதர யுத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இவர் தான் முற்று முதலாக விளக்கி சொல்கிறார். கிட்டத்தட்ட 550 பக்கமுள்ள இந்த புத்தகமானது படிக்கிற ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளே புத்தகத்தை முடிச்சிட்டேன். மீண்டும் அசை போடுறதுக்கு தான் ஒரு 2 மணி நாள் ஆச்சு. இவங்க என்னென்ன பண்ணாங்க எதுன்ட்டு. முதல்ல இவர் எப்படி ஈழ விடுதலின்பால் ஈர்க்கப்பட்டார் அப்படிங்கிறக்காக அவர் சொல்கிறாரு. முதல்ல எம்ஜிஆர் ஆட்சியில் தான் நான் அந்த மாதிரி ஈழ விடுதலையில் கொஞ்சம் தொடர்பில் இருந்தேன் அப்படிங்கிறாரு. முதல்ல இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என் தம்பிக்கு கொடுத்த சத்தியம் என்ன அப்படின்னா, தம்பி அப்படிங்கிறது பிரபாகரன் தான், என் தம்பிகளுக்கும் அதே போல் ஈழ போராளிகளுக்கும் நான் கொடுத்த சத்தியம் என்ன அப்படின்னா, என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நான் மற்ற சத்தியத்தை கூட கொஞ்சம் முன்னப்பட இருந்திருக்கேன் ஒழிய, ஆனால் உங்களுக்கு செய்த இந்த சத்தியத்தை நான் எக்காரணம் கொண்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கொள்கை மாறி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் எம்ஜிஆரை கூட பகைச்சிட்டார் ஒழிய இந்த ஈழ விடுதலை போராளிகளை ஒரு காலம் பகைக்கவே இல்லை. குறிப்பாக பிரபாகரனை அவர் சொல்கிறாரு, இருந்த எல்லா போராளி இயக்கங்களையும் விடுதலை புலிகள் பிரபாகரன் மட்டும்தான், அந்த இயக்கம் மட்டும்தான், எல்டிடி இயக்கம் மட்டும்தான் தனித்து தெரிஞ்சது. அது எனக்கு மட்டும் இல்லை, தலைவர் எம்ஜிஆருக்கும் தெரிஞ்சுது அப்படிங்கிறார். எந்தெந்த வகையெல்லாம் இவர் ஆதரிக்கும் போது எம்ஜிஆரோட முரண்படுறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் என்ன இருந்தாலும் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், அவருக்கு மத்திய அரசோடைய அழுத்தம் இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு இன்னொரு நாட்டுடைய விடுதலை போராளி இயக்கங்கள் இல்லையா, அந்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து போராடும் போது மத்திய அரசுக்கு கண்டிப்பாக அது அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த அழுத்தத்தை மீறி புலவர் புலமைப்பித்தன் சொல்கிறாருன்னா, அங்கே உள்ள போராளிகளை கூட்டு இங்கே இவர் வச்சுக்கிறது, அதே போல் அவங்களுக்கு தேவையான உதவிப்புறம் செய்கிறது, அந்த போராளிகளை வீட்டில் கூட்டு வச்சு பத்திரமா பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கே கொஞ்சம் கோபம் வருது புலமைப்பித்தன் மேலே. இவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்ம ஆட்சிக்கு இவர் கெட்டவர் வாங்கி தர்றாரு அப்படிங்கிற அளவுக்கு சற்று தள்ளியே இருந்தார் எம்ஜிஆர். அதன் காரணமாகவே இவர் சொல்கிறாரு, என் தலைவனை எவ்வளவோ நேசித்தேன், இந்த காரணத்தினாலேயே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் எம்ஜிஆர் கூட பேசவே இல்லை அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, 1981 இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. எதுக்காக வர்றாங்கன்னா, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கிறதுக்காக வர்றாங்க. எம்ஜிஆர் 1981 தஞ்சையில் தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு திறந்து வைக்கணும்னு இந்திரா காந்தி அழைக்கிறார், அப்போதைய பிரதமரை. இதில் என்ன ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு முந்தைய வரைக்கும் இந்திரா காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் உரசல் இருக்குது. அது திமுக பக்கம்தான் அதிகமாக இருந்தது. இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரிசன பார்வை அதிமுக மேலேயும் எம்ஜிஆர் மேலேயும் திரும்புது. இந்த சமயத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பாக வச்சு எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம இந்திரா காங்கிரஸும்
அதே போல் எம்ஜிஆர் அதிமுகவும் சேர்ந்து இணையலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த திறப்பு விழாவுக்கு முந்த நாள் ஒரு கவியரங்கு நடக்குது. அதில் கவிஞர் நினைச்சாருன்னா புலமைப்பித்தன் துணைத் தலைவர், அதாவது சட்ட மேலவை துணைத் தலைவர். அங்கே கவியரங்கத்தில் அவர் பாடுறாரு. என்ன பாடுறா அப்படின்னா, சஞ்சயினை இழந்த புத்திர சோகம் உனக்கு உண்டு, சஞ்சய் காந்தி, சஞ்சயினை இழந்த புத்திர சோகம் உனக்கு உண்டு, பஞ்சை பராரிகளை இழந்துவிட்ட சோகம் உங்களுக்கு கேட்கவில்லையா, நீங்கள் கொஞ்சம் கண் திறந்து பார்த்தால், நீங்கள் கொஞ்சம் கண் திறந்து பார்த்தால் கொழும்புக்கும் கொஞ்சம் கொழுப்படங்கும் அப்படின்னு சொல்லி கவிதை பாடுறாரு. மண்டபம் ஃபுல்லாக கை தட்டல் பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஈழப் போராளிகளை இங்கே வந்து பெரிய ஹீரோவை பார்த்த நேரம். இவர் எல்லா கல்லூரியிலையும் போய் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே போல் இந்த அரசாங்க நிகழ்ச்சியிலையும் பேசுகிறாரு. இது வந்து எல்லாரும் போய் சொல்கிறாங்க எம்ஜிஆர்ட்ட போயிட்டு, இப்போ தான் இந்திரா காந்தியோட பார்வையே உங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்நேரம் போய் இப்படி படிக்கிறாரே வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரி படிக்கிறாரு, நியாயமா அப்படின்னு கேட்டவுடனே எம்ஜிஆருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு புலவர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதங்களாக புலமைப்பித்தனோட பேசவே இல்லை. புலமைப்பித்தன் சொல்கிறாரு, அவர் என்ன இருந்தாலும் சரி தான், இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் நினைச்சாருன்னா ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க சகோதர சண்டை சகோதர சண்டை அப்படிங்கிறாங்க. என்ன சகோதர சண்டை? ஈழத்தில் போராளி குழுக்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆரம்பத்தில் உமாமகேஸ்வரன் அப்படிங்கிற அந்த போராளி என்ன செய்கிறாருன்னா பிரபாகரனோட சேர்ந்தே இருக்கார். பிரபாகரன் அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் இவருடைய செயல்பாடுகள் பூரா வந்து விரோதமாக இருக்குன்னு சொல்லி அவர் கழட்டி விடுறாரு. கழட்டி விட்ட பின்னாடி என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு தனி இயக்கம் ஆரம்பிச்சிடாரு. டெலோ இயக்கம், ஈராஸ் இயக்கம், பிளாட்டு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 இயக்கங்கள் இருக்குது. எல்லா இயக்கங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்று சேராமல் தனித்தனியாக இருக்காங்க. இந்த சமயத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, புலமைப்பித்தன்ட்ட நீங்கள் தான் எல்லா இனக்குழுக்களோடும் நல்லா இதாக இருக்கீங்களே, பேச்சுவார்த்தையில் இருக்கீங்களே, உங்களை நம்புகிறாங்க அவங்க வந்து, ஸோ நீங்கள் ஏன் பிரபாகரனை சொல்லி அவரை இணைக்க சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் ஈழப் போராளிகள் எல்லா இயக்கத்துக்காரங்களுக்கும் புலமைப்பித்தன் அடைக்கலமே தர்றாரு. அவர் வீட்டுக்கு வந்து போகிறது, இவர் வீட்டில் சாப்பிட்றது, இவங்களுக்கு என்ன உதவி வேணால் செஞ்சு கொடுக்குறாரு. பிரபாகரன் அதே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, பிரபாகரன் எனக்கு எப்படி தனித்து சேர்ந்தார், இவங்களை தாண்டி அவர் எப்படி தனித்து சேர்ந்தார் அப்படின்னா, ஒரு நாள் நானும் பிரபாகரனும் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் 2 பேரும் பேசுகிற வழக்கம். பிரபாகரன் அப்போ மதுரையில் இருந்தார். அப்போக்கப்போ ஒரு மாதத்துக்கு 1 தடவை 2 தடவையாக சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வந்து தங்கியிருப்பார், வேறு எங்கேயும் போக மாட்டார். அப்படி இருக்கும்போது தம்பிகிட்ட நான் கேட்டேன், தம்பி இந்த மாதிரி எல்லோரும் விமர்சனம் வைக்கிறாங்க, ஈழப் போராளிகளே இப்படி பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா என்னத்தை நீங்கள் சாதிக்க முடியும்னு கேட்குறாங்க, நீங்களும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்க வேண்டியனே, ஒரே அணியாக இருக்க வேண்டியனே அப்படின்னு சொன்னோடனே பிரபாகரன் சொன்னாராம், ஏன்னா இதில் என்ன ஒரு அணி கிடக்கு, அவங்களுக்கு எதிராக சண்டை விட எல்லோரும் வந்தாங்கன்னா நாங்களும் சேர்ந்து சண்டை விட தானே போகிறோம், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு கட்சியாக ஆரம்பிக்க போகிறோம் அல்லது பிரச்சாரம் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டோடனே அப்போ தான் உரைக்குது இவருக்கு. ஆமால, ஏன் ஒத்துமையாக இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னா நான் என்ன இவங்களை சேர்த்தா சுட போகிறேன், நான் அங்கே தான் சொல்ல போகிறேன், எல்லோரும் சேர்ந்து சுடுவோமே, போராடுமே, இதுக்கு என்ன பெரிய ஒன்று சேர்றது கட்சி அமைக்கிறது என்ன இது ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பிரபாகரன் மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்தது, இவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறார். அதற்கு அடுத்தபடியாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இவர் சொல்கிறாரு மற்ற தலைவர்களுக்கும், அதாவது டெலோ, ஈராஸு, பிளாட்டு, இந்த மாதிரி உமாமகேஸ்வரன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த உமாமகேஸ்வரனுக்கும் பிரபாகரனுக்கும் அப்பப்போ சண்டை வந்து ஒரு நாள் சென்னையிலேயே துப்பாக்கி சூடு நடக்குது. 2 பேரையும் போலீஸை பிடிச்சி உள்ளே ஓட்டுறாங்க. பிணையில் கொடுத்த பின்னாடி பிரபாகரன் சென்னையில் மதுரையில் இருக்கார். அப்பப்போ வர்றாரு. இவர் சொல்கிறாரு, ஒரு நாள் என் மகனுக்கு பிறந்த நாள், எல்லா இயக்கத்துக்காரும் வந்துட்டாங்க, பிரபாகரனுக்கும் உமாமகேஸ்வரனுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் உமாமகேஸ்வரன் முதல்ல வந்துட்டு கீழ் ஃப்ளோரில் எல்லாரும் இருக்காங்க. பிரபாகரன் வந்தோடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நைஸாக கொண்டே மாடி கூட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டேனே தம்பி சொன்னாப்புல, என்னை ஏன் கீழே போக விட மாட்டேன்னு எனக்கு தெரியும்னே, நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா இது உங்கள் வீடு, நான் இருந்து சாப்பிட்ற வீடு, அதை எப்படி நான் தப்பு பண்ணுவேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரபாகரனுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாமே அவருக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. பிரபாகரன் எந்த அளவுக்கு இவங்களோட அட்டாச்மெண்ட்டாக இருக்காரு அப்படின்னா, இந்த குடும்பத்தோடு இருக்கான்னா, புலமைப்பித்தன் பிரபாகரன் என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு இருக்கார். ஒரு கடத்தில் சண்டையே போடுறாரு எம்ஜிஆரோட. என்ன சண்டை வருது அப்படின்னா, எம்ஜிஆருக்கு இவர் மேலே ஒரு கோபம், திருப்பி 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 இருந்து ஈழப் போராளிகள்கிட்ட ஒரு கரிசனமாக இருக்க கண்டதை நம்மளுக்கு மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, பெரிய பிரச்சனையாக வருது அப்படின்னு இருக்கும்போது தான் இவரோட சட்ட மேலவை துணைத் தலைவர் பதவி காலியாகுது. காலியான ஒரு 2-3 நாள் என்ன இருக்கார். இவருக்கு நல்லாவே தெரியுது எப்படி எம்ஜிஆர் நம்மளுக்கு பதவி கொடுக்க மாட்டார், ஏன்னா நம்ம கொடுத்த அழுத்தம் வந்து அவருக்கு பாதிப்படைக்கும் இல்லையா. நான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன், நான் நினைக்கிறேன்
நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறாரு எம்ஜிஆர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எம்ஜிஆருக்கு என் மேலே வருத்தமே கிடையாது. உள்ளூர் அவருக்கு வந்து சந்தோஷம்தான். ஏன்னா ஈழப் போராளிகளை நேரடியாக இவர் ஆதரிக்க முடியாது. ஆனால் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவருடைய வீட்டு கார் ரிப்பேர் ஆயிடுது. இவர் டிரைவர் கொண்டு வராரு. இவருடைய கார் ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு மெக்கானிக் கூப்பிட போகிறார். அந்த டிரைவர் நிப்பாட்டின இடம் எது அப்படின்னா, முரசொலி பத்திரிகைக்கு அலுவலகத்துக்கு எதுக்கு நிப்பாட்டுறாரு அது அவருக்கும் தெரியல, பெருசாக கண்டுக்கல, அவரோட விட்டுட்டு போயிடுறாரு. இந்த செய்தி அரசர் ஃபுல்லாக எல்லாரும் தெரிஞ்சு எம்ஜிஆருக்கே தெரிஞ்சு போகுது. தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, 1 மணிக்கு எங்கேயாவது கட்சி தலைவர் தான் சாதாரண ஒரு ஆள்கிட்ட பேசி பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் பேசுகிறாரு, என் மனைவி சொல்கிறாங்க வீட்டுக்காரர் தூங்குறாருங்க அப்படின்னா, இல்லை நான் தம்பியை பார்த்து பேசணும், புலவரை பார்த்து பேசணும், கூப்பிடுங்க அடிக்கிறாரு. உடனே நான் எந்திரிச்சு கீழே வந்து ஃபோன் அட்டன் பண்ணேன். பாருங்கள், இந்த நாடே போற்றக்கூடிய ஒரு தலைவன், நான் சாதாரண ஒருத்தன், எனக்கு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ண மட்டும் இல்லாமல் நான் தூங்குறேன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டேன். என் மனைவி வந்து நானும் சொல்லிட்டேன். அதுவும் கேட்காம அந்த ரிசீவர் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருந்தார். வந்தவொடனே அவர் கேட்டார், என்ன புலவரே அங்கிட்டு சேர போகிறீங்களா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நான் கொள்கை இப்படி போடலவேன், நான் அப்படி செஞ்சுனா உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் போவேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் எம்ஜிஆர் கேட்குறாரு, கலைஞர் வந்து ஈழப் போராளிகளுக்கு எதுவும் செய்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே புலமை பத்திரனுக்கு கடுப்பு வந்துடுது. அவரும் பண்ண மாட்டார், நீங்களும் பண்ண மாட்டீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரபாகரன்ட்டையும் சரி ஈழப் போராளிகள்னு சொல்லிட்டேன், 2 பேருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம கையிலேருந்து ஊனணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. இல்லை புலவர், நான் வந்து கண்டிப்பாக புலிகளுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன், ஈழப் போராளிகளுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. இவருக்கு சந்தோஷம் நாங்கள் முடியல. பிரபாகரன் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எம்ஜிஆர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோடனே அதற்கு பின்பு தான் எம்ஜிஆர் வந்து 2 கோடி அவங்களுக்கு கொடுக்குறாரு. பிரபாகரன் மேலே எம்ஜிஆருக்கு ரொம்பவே ஈடுபாடு இருந்தது. என்ன ஈடுபாடு அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் தாய்நாட்டு விடுதலைக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறானே, கிட்டு மேலே எம்ஜிஆருக்கு ரொம்ப ஈடுபாடு. அவர் கால் இந்த போரில் வந்து ஆக்சிடென்டாகி காலை துண்டாக போயிடுது. அதுக்காக கிட்டுவுக்கு புனேலேருந்து செயற்கை கால் பொறுத்துற அளவுக்கு எம்ஜிஆர் போயிட்டார். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் உதவி செய்கிறாரு. உமாமேஸ்வரனுக்கு உதவி செய்கிறாரு. புலவர் சொல்கிறாரு, பின்னால் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இவங்கெல்லாம் யார் யார், தம்பி யாருன்னு. மற்ற எல்லா பேருமே இந்த மாதிரி படைகள், அமைதி படைகள், ராஜீவ்காந்தி அனுப்பின அமைதி படைகள் போகும்போது எல்லாருக்கும் நிறம் மாறிட்டாங்க. இந்தியாவுக்காக இலங்கையிலேருந்து இந்திய படை வீரர்களுக்காக இந்திய அரசாங்கம் அனுப்பின AK-47, புது AK-47 இந்த மற்ற போராளிகள் அனைவரும் கிடச்சிது. காரணம் என்னென்னா, இவங்க பூரா விலை போயிட்டாங்க, பிரபாகரன் மட்டும்தான் விலை போகலை. அதிலிருந்து நான் பிரபாகரனை கடைசி வரைக்கும் நம்பினேன். அவர் சொன்னார், ஒரு கட்டத்தில் அவர் கேட்குறாரு, புலவர் வந்து கேட்குறாரு, நீ தனியாக இருக்கே தம்பி, உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னே பிரபாகரன் சொல்கிறாரு, இருந்தேன் பார்ப்போனே, இல்லாட்டினா குண்டு வாங்கி சாக வேண்டிதான், ஒன்று விடுதலை அடைவோம் இல்லைன்னா செத்து போவோம் அப்படிங்கிறாரு. ரொம்ப பிடிப்பு வந்துடுது புலவருக்கு வந்து. இவர் என்ன செய்கிறாருன்னா, கடைசியில் சென்னையில் ஒரு மாநாடு நடத்துகிறார். மாநாடு நடத்தி இந்த ஈழப் போராளிகளுக்காகவே புலவர் புலமை பித்தன் அங்கே உள்ள கல்லூரி மாணவர்களை வச்சு தனிப்பட்ட முறையில் ஒரு மாநாடு நடத்தி என்ன செய்கிறாரு அப்படின்னா, இளையராஜா வச்சு கச்சேரி வச்சு நடிகர்களை கூப்பிட்டு டோக்கன் வசூல் பண்ணி 10 லட்சம் வசூல் பண்ணி அந்த 10 லட்சத்தையும் பிரபாகரன் கொடுத்து செலவுக்காக கொடுக்குறாரு. இதற்கப்புறம் தான் தெரியுது, இளையராஜாலேருந்து சில நடிகர்கள் அத்தனை பேரும் நிறைய பேர் காசு கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் 1984 10 லட்சம் அப்படிங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 கோடி மாதிரி. அவ்வளவு பணத்தையும் பிரபாகரன் கொடுத்துருக்காரு. எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. இவ குடும்பத்தில் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரபாகரன் வந்து தம்பியாக தான் நினைக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் வந்து சித்தப்பா சித்தப்பா தான் கூப்பிடுது. அந்த அளவுக்கு பிரபாகரன் மீது பெரிய செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுருந்தார். சென்னைக்கு எப்போ வந்தாலும் சரி பிரபாகரன் வீட்டில் தங்காமல், பிரபாகரன் வந்து புலவர் வீட்டில் தங்காமல் எங்கேயுமே போக மாட்டார். அந்த அளவுக்கு இருந்தார். ஆனால் ராஜீவ்காந்தி படைகளை அனுப்பி ஈழ மக்களை கொன்றடிச்சு வந்து பெரிய இது அடிக்கிறார். அதில் இன்னொன்று சொல்கிறாரு, ராஜீவ்காந்தி ஏன் ஈழத்தில் போய் அமைதி படையை போகும்போது பஞ்சாப் ரெஜிமெண்ட் அனுப்புகிறாரு. பஞ்சாப் படைகளை தான் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அதில் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்குன்னா, இந்திரா காந்தி பிந்திரன்வாலாவை கொள்றதுக்காக அந்த பொற்கோவிலை சுற்றி இராணுவ வீரர்கள் அனுப்புகிறாங்க. அந்த இராணுவ வீரர்கள் யார் அப்படின்னா, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டக்காரங்களாம். இவங்களை வச்சு அவங்களை அடிக்கணும்னு சொல்லி அடிச்சிருச்சு. அப்போ ராஜீவ்காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கோபம் கண்டிப்பாக சிங்குகளுக்கு உண்டு, இவங்க தான் அடிக்க லாய்க்குன்னு சொல்லி இங்கேருந்து இவர் அனுப்புகிறாரு. ஆனால் அப்படி போன அந்த பஞ்சாப் சீக்கிய இந்திய இராணுவ படை வந்து என்ன செய்யுதுன்னா, ஆரம்பத்தில் சுடவே இல்லை, ஈழத்தமிழ் மேலே பெரிய தாக்குதல் நடத்தலை. ஆனால் என்ன சிக்கல் ஆகி போச்சுன்னா, திலீபன் உண்ணாவிரதம் இருந்து இறந்த பின்னாடி பெரிய கலவரம் வருது.
அதுக்கடுத்து குமரப்பாவும் இன்னொருத்தரும் நினைச்சாங்கன்னா கப்பலில் போகும்போது இலங்கை கடல் பகுதியை தட்டுறாருன்னு சொல்லி அப்போ ஜெயவர்தனை அவர் தூக்கி கொழும்பு கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. முடியாதுன்னு சொல்லி அவங்க குப்பி கடித்து இறந்து போயிடுறாங்க. பெரிய கலவரமாயிருது. கலவரமான பின்னாடி தான் இவங்க துப்பாக்கி சுடுறது பேரழிவே நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் நிறைய பதிவுகளை போட்டிருக்காரு. இதில் என்ன கவர்ந்த விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்கள் செஞ்சுருக்காரு. ஈழத்த போராளிகள் அத்தனை பேருக்கு பலமாக இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் கூட இவர் பிரபாகரனோடு எடுத்த ஃபோட்டோவோ அல்லது ஈழ போராளிகள் இவர் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவோ அவர் எடுத்திருக்காரு. அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி எம்ஜிஆர் சந்திக்கும் போது நானும் அவர் இந்த ஃபோட்டோ எடுத்தோம், என் வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் அப்பப்போ தம்பியோடு என் குழந்தைகள்லாம் புகைப்படம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு இடத்துல விட இந்த புத்தகத்தில் புலமைப்பித்தன் போராளிகளோடோ பிரபாகரனோடோ சேர்ந்து எடுத்த ஒரு புகைப்படம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். இவங்களை வச்சு நம்ம விளம்பரம் தேட வேணாம், எனக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பிரபாகரனோடு நான் ஃபோட்டோ எடுத்து நீ ஃபோட்டோ எடுத்துன்னு சண்டை பிடிக்கிற காலத்தில் இவர் அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணி அங்கேயே இருந்திருக்காரு. பிரபாகரனோட எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரு புகைப்படம் கூட இந்த புத்தகத்தில் அவர் வைக்கவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த புத்தகம் பாவேந்தர் பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு. ஈழ போராட்டத்தை பற்றி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மிக முக்கியமான புத்தகம், அவசியம் படிங்கள்.